ஓகே, உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? நான் நூர்லியிலேருந்து வரேன். என் பேர் ஹர்ஷன். இன்றைக்கி நம்ம கிராஃபிக்ஸ் செக்ஷன் முடிச்சிருக்கோம். ஓகே, கிராஃபிக்ஸ் செக்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு தெரியும் கிராஃபிக்ஸ் ஐசியிலேருந்து +5 -5 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் வரும். இப்போ கிராஃபிக்ஸ் ஐசியிலேருந்து ஒரு அவுட்புட் வோல்டேஜ் வருது இல்லை, அவுட்புட் வோல்டேஜ் வருது இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டை செக் பண்ணி பார்க்கணும். இன்புட்டும் சரியாக வந்துச்சுன்னா அடுத்ததாக நம்ம வந்து சிபியூவில் வந்து வர கம்யூனிகேஷன் லைனை செக் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுன்னா ஐசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி ஐசி வேலை செஞ்சிச்சு ஓகே. அப்படி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே போயிட்டு கம்யூனிகேஷன் லைனையும் இன்புட் லைனையும் செக் பண்ணாமல் எத்தனை ஐசியை மாற்றி மாற்றி பார்த்தாலும் புட் வரவே வராது. ஓகே, ஒரு மொபைலில் வந்து ஒரு ஐசியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் அந்த ஐசிக்கு அவுட்புட் வருது இல்லைன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த ஐசிக்குரிய இன்புட் வோல்டேஜ் வரதானே செக் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டுக்கு. ஏன்னு சொன்னால் இன்புட் வோல்டேஜ் போனால் மட்டும்தான் அது வந்து அவுட்புட் பண்ணணும். அடுத்தது நமக்கு இன்புட் வோல்டேஜ் வருதுன்னு சொன்னால் அடுத்தது என்ன செய்யணும், கம்யூனிகேஷன் லைன் சரியாகான்னு பார்க்கணும். சிபியூவில் வந்து வர எனேபிள் சிக்னல் அப்படியே வருதான்னு பார்க்கணும். ஏன்னா எனேபிள் சிக்னல் வந்தால் மட்டும்தான் அந்த ஐசி வந்து ஓன் ஆகும். அந்த ஐசி ஓன் ஆகினா தான் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்.